Hello everyone. இந்த லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா calorimetry. ஓகே, இது வந்து thermal properties. ஓகே, thermal properties of matter-ஓட இன்னொரு பார்ட் இது calorimetry. ஓகே ஃபைன். என்னோட ப்ரீவியஸ் லெக்சர் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. சரி, calorimetry அப்படின்னா என்ன? பிஃபோர் வி கெட் இன் டு த டாபிக் ஐ வில் கிவ் யூ த பேசிக்காக calorimetry அப்படின்றது ஒரு ஒரு சிஸ்டமோட இல்லை ஒரு வாட்டர் இல்லை வந்து ஒரு கேஸ் இருக்குது இல்லை வந்து வேப்பர் இருக்குது இல்லை லைக் we know right சாலிட் லிக்விட் வேப்பர் இருக்கு சரியா? இந்த மூணுமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுதா? ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுது. ஓகே, ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுனால ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுனுச்சு அப்படின்னா அதுவும் கேலோரிமெட்ரிக் உள்ள வரும். ஓகே, ஸோ வி யூஸ் டு ஸ்டடி அபவுட் தி அந்த ஸ்டேட் எப்படி நடக்குது, அதுக்குள்ளே என்ன மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் நடக்குது, அதை பற்றி எல்லாமே படிக்கிறது எல்லாமே கேலோரிமெட்ரிக். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸோ ஐ வில் டெல் யூ த டெஃபினிஷன். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் டூ சப்ஸ்டன்ஸ் டியூ டு அ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் comes under the topic calorimetry. For example, நம்ம கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, லெட்ஸ் சே இது வந்து ஒரு ஹாட் பாடி ஒரு 100 டிகிரி செல்சியஸில் இருக்கு. ஓகே, இந்த சைடு இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு, கோல்டு பாடி அப்படின்னு வச்சுக்கலாம். இட் இஸ் லைக் சம் 10 டிகிரி செல்சியஸ். ஓகே, இப்போ இந்த ரெண்டுத்தையுமே நான் பக்கத்தில் வச்சேன் அப்படின்னா என்ன ஆகும்? வாட் ஹேப்பன்? இந்த 100 டிகிரி செல்சியஸையும் இந்த 10 டிகிரி செல்சியஸையும் நான் வந்து பக்கத்தில் வச்சா என்ன ஆகும்? இட் இஸ் வெரி ஆப்வியஸ். இதுலேருந்து ஹீட் வந்து இதுக்கு போகும், இதுலேருந்து டெம்பரேச்சர் இதுக்கு போக போகுது. ஸோ தெர் வில் பி சம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இஸ் கோயிங் டு அக்கர். அதில் நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போகுது. ஸோ இது மாதிரி எல்லாமே நடக்கிறது எல்லாமே கேலோரிமெட்ரிக் டாபிக் உள்ளே வரும். சரி, ஓகேவா? ஓகே சார். ஸோ இப்போ என்ன சார் நடக்கும்? இதில் நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சா என்ன நடக்கும்? ஸோ Q அப்படின்னு ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா? எஸ், ஹீட் இஸ் நத்திங் பட் Q அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டு தானே? இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னோட தேர்மல் எக்ஸ்பேன்ஷன் வீடியோ இருக்குது, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q அப்படின்னு நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் த ஃபஸ்ட் அண்ட் ஃபார் மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஓகே, அப்படின்னா என்ன அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் யூனிட் மாஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஒரு தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் சம் வாட்டர் இயர். வாட்டர் இஸ் தேர் அட் டு சம் ஏதோ ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்? Q அப்படின்ற ஒரு ஹீட்டை வந்து உள்ளே அனுப்புகிறேன். ஐம் கிவிங் சம் Q இன்சைட். ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் திஸ் Q, இதுக்கு முன்னாடி ஒரு டெம்பரேச்சர் இருக்குது தெரியுமா? அதை விட ஃபார் எக்ஸாம்பிள் T இருந்துச்சுன்னு வச்சுப்போம். இப்போ T + 1 டிகிரி செல்சியஸ் ஆர் 1 கெல்வின் நமக்கு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஓகே, அதுதான் நம்மளோட ஸ்பெசிஃபிக் ஹீட். அதாவது Q நம்ம கொடுக்கறதுனால அங்கே இருக்கிற யூனிட் மாஸ் அப்படின்னா நத்திங் பட் 1 கிராம். யூனிட் மாஸ் அப்படின்னா 1 கிராம். ஓகே, 1 கிராம் ஆஃப் வாட்டரை ஹீட் பண்ணால், ஒரு Q அனுப்பி நான் ஹீட் பண்ணால் என்னோட டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் இல்லை 1 கெல்வின் ரைஸ் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்மளோட ஸ்பெசிஃபிக் ஹீட்டோட டெஃபினேஷன். ஓகே, சரி சார், இது எப்படி எழுதுறது? ஸோ Q நம்ம கொடுக்குறோம். ஸோ இன் ஆர்டர் டு ரைஸ் சம் as a result of Q, what is happening? We are getting some change in. Okay, let me write like this. இங்கே இருக்கு. So Q is equal to mc delta T அப்படின்றது நம்மளோட basic formula that we need to understand. இங்கே Q அப்படின்றது it is the heat which is transferred to material. So Q நம்ம கொடுக்கிறது தான் heat. Okay, so m அப்படின்றது mass of this material. இந்த mass எவ்வளோ சொன்னோம்? நம்ம mass வந்து 1 kg அப்படின்னு வச்சுக்கிட்டோம். Then C is nothing but the specific heat value. இதை எப்படி represent பண்ணுவாங்க? We used to represent this one as C, capital C. Sorry, small c. ஏன் சார் small c, capital C அப்படின்றீங்க? Small c அப்படின்றது specific heat capacity.
கேபிட்டல் சி அப்படின்றது ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு பின்னாடி வரும், அதையும் நம்ம படிப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்மால் சி, சின்ன சி. டெல்டா டி அப்படின்றது என்ன நமக்கு, தட் இஸ் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இனிஷியலாக ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், ஆஃப்டர் கிவிங் சம் கியூ அதோட டெம்பரேச்சர் நமக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது, தட் இஸ் அவர் டெல்டா டி. ஓகே, த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் இஸ் ஜூல்ஸ் பர் கேஜி கெல்வின். எப்படி, ஸோ சி விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், சி விச் இஸ் ஈக்குவல் டு Q divided by m into delta T. Okay, so Q என்ன வரும், joules, mass என்ன வரும், kg. Change in temperature either it is degree Celsius or it is Kelvin. எப்படி வேணா நம்ம எழுதிக்கலாம். Okay, it depends on the question. Fine. So specific heat பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு important point, நம்மளோட temperature இருக்கு தெரியுமா. For example, water ஓட temperature let's say 100 degree Celsius. 100 degree Celsius இருக்கிறப்ப வாட்டரா இருக்கும். இன்னொன்று என்னவா இருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சது, or I can say water also at 100 degree Celsius as a vapor, right? இது வந்து நமக்கு வாட்டர், இது வந்து வாட்டர் வேப்பர். அது மட்டும் இல்லாம we also know that at 0 degree Celsius it can be ice, it can be a ice, a solid, or at 0 degree Celsius இது என்னவா இருக்கும், at 0 degree Celsius it can also be water. correct தானே, it can be water, that is liquid. இது வந்து ice, that is solid. this is liquid. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது, நானும் புதுசா எதுவுமே சொல்லல. these are all things you know already. ஓகே, இதை பத்தி எல்லாமே நம்ம இன் டீட்டெயில்டா படிக்க போறோம், சரியா. ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்ததை வச்சு we will try to solve one question. இங்க என்ன இருக்கு, find the amount of heat required to heat ice of 20g. 20g அப்படின்றது mass is equal to 20 gram from minus 30 degree Celsius to 0 degree Celsius. இன்னொரு important point இங்க சொல்றேன், delta T, that is delta T is always positive. delta T is always positive. okay, delta T பாசிட்டிவா இருக்கு, ஸோ நம்மளும் பாசிட்டிவா இருக்கலாம். ஸோ delta T is always positive. So we know the formula for heat. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, heat required. So the heat required Q is equal to, we know mc delta T. So we know that m is 20. C is what, C எதுவும் கொடுக்கல. So let me write C here. After that I will tell you what is the, okay, C value எழுதிக்கோங்க. C of ice is equal to 2.1 joules per kg Kelvin. Mostly the questionல கொடுத்திருப்பாங்க. okay, but don't worry. So C ஓட value just write this one. இது கொடுத்திருப்பாங்க questionல, 2.1 into what is delta T, change in temperature, final minus of minus initial. okay, that is 30. so 20 into 2.1 into 30. so என்ன வருது, 60 or 3 2s are 600 into 2.1. let me consider approximately it is 2, so it is 1200. okay, joules. can I say it is 1200 joules? 6 2s are 12, 2 0 இருக்கு. okay, fine, this is the answer. இது மாதிரி சிம்பிளான questions கேட்டிருக்காங்க. we will solve some previous year questionும் இருக்கு, அதையும் நம்ம சால்வ் பண்ணுவோம். okay, இன்னொரு இம்பார்ட்டன்டான question. a heater gives heat at a rate of 100 watts. watts அப்படின்றது எதோடது, it is nothing but power. power is equal to 100 watt. okay, it is used to heat 50 grams of water. so mass is 50 gram. okay, from 20 degree Celsius to 40 degree Celsius. so the change in temperature is always positive, so I can say this is 20, this is 20 degree Celsius. so CW, that is the specific heat of water, is 4.25 joules per gram degree Celsius. இதுவும் கொடுத்திருக்காங்க. so find the time taken to do so. so என்ன கேட்குறாங்க, for example நம்ம கிட்ட ஒரு டம்ளர்ல கொஞ்சம் தண்ணி இருக்குதுன்னு வச்சுப்போம், நம்ம வந்து ஒரு ஹீட்டர் உள்ள வைக்கிறோம். I'm just keeping one heater inside.
இதோட பவர் என்ன அப்படின்னா 100 watt. So we know that watt is nothing but joules per second. So power அப்படின்றது is nothing but joules per second. So joules per second அப்படின்னா work done divided work done or energy divided by time. Do you agree? Because energy oda unit work done oda unit joules, time oda unit second. So as a result you will get watt, right? சரி, ஓகே. ஸோ ஒர்க் டன் அப்போ என்ன வரும்? ஸோ வாட் இஸ் த ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் தி அமௌண்ட் ஆர் எனர்ஜி அப்படின்னு இருக்கு. ஸோ இதுலேருந்தே நம்ம சொல்லலாம் எனர்ஜி இஸ் நத்திங் பட் கியூ. ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு கியூ டிவைடட் பை டைம். ஸோ வி நோ தட் கியூவோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ ஃப்ரம் ஹியர் வி கேன் ரைட் கியூ விச் இஸ் ஈக்குவல் டு பவர் இன்டு டைம். ஓகே, இப்படி எழுதலாம். So we also know that Q is equal to mc delta t. Okay, so equating 1 and 2. இவ்வளோ ஸ்டெப்பெல்லாம் எழுதவே தேவையில்ல. You can directly go with the sum. So power is equal to என்ன நமக்கு 100, time நம்ம கண்டுபிடிக்கணும் t is equal to m என்ன நமக்கு 50 into c என்ன நமக்கு c is 4.25 into delta t is what? It's 20. ஓகேவா? ஸோ இந்த 50 இது 2 times, இது again 10. Okay, so t is equal to 42.5 seconds. Yes, it is seconds. Okay, so note பண்ணிக்கோங்க, இதுதான் நம்மளோட ஆன்சர். நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பவரை வந்து நான் எனர்ஜிக்கு ஈக்குவேட் பண்ணி எழுதிக்கிட்டேன். ஸோ ஃப்ரம் தட் ஐ நோ த வேல்யூ ஆஃப் கியூ எம்சி டெல்டா டி. ஸோ அதுலேருந்து நம்ம சம் சால்வ் பண்ணிடலாம். சரியா? இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீட் 2016ல கேட்ட கொஸ்டின். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, two identical bodies are made of a material for which the heat capacity increases with the temperature. One of these is at 100 degrees Celsius while the other one is 0 degrees Celsius. If the bodies are brought into contact, then assuming no heat loss, the final common temperature is. Okay, so first நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, I'm going to draw one diagram. Two identical bodies, ரெண்டு identical bodies, ஒன்று இங்கே இன்னொன்று இங்கே இருக்கு. Okay, let me say identical அப்படின்னா mass is going to be same, so let me write m here also m. Okay, same material, it's made of material of which the heat capacity increases with temperature. Okay, one of these at 100 degrees Celsius, ஒன்று வந்து 100 degrees Celsiusல இருக்கு, while the other one is at 0 degrees Celsius. இன்னொன்று வந்து 0 degrees Celsiusல இருக்கு. Okay, so இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், if these two bodies are brought into contact, ரெண்டு பாடியுமே நம்ம கான்டாக்ட்ல வச்சோம் அப்படின்னா ஃபைனலாக அதுக்கு ஒரு ஈக்குலிபிரியம் டெம்பரேச்சர் வரும் தெரியுமா, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம். ஸோ வாட் இஸ் தட் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, லெட்ஸ் ஃபைண்ட் தட் ஒன். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரின்சிபல் ஆஃப் கேலோரிமெட்ரி. ஒரே ஒரு பிரின்சிபல் தான், ரொம்ப சிம்பிள், இது எல்லாருமே தெரிஞ்சது தான். இப்போ என்கிட்ட ஒரு பாடி இருக்குது இங்கே, லெட்ஸ் சே இட் இஸ் அட் சம் 80 டிகிரி செல்சியஸ். இங்கே இன்னொரு பாடி இருக்குது, இட் இஸ் அட் சம் 20 டிகிரி செல்சியஸ். ரெண்டுத்தையும் நான் பக்கத்தில் வச்சா என்ன ஆகும், the heat is going to transfer from here, the heat is going to be transferred from here. ஸோ இங்கே என்ன நடக்குது, the heat is given by the hot body. இந்த லைனோட மீனிங் the heat is given by the hot body. ஓகே, இது என்னது, heat taken by the cold body. ஸோ இந்த லைன் அகைன் என்ன பண்ணுது, the heat is taken by the cold body. ஒரு காஃபி இருக்கு, just consider there is one coffee in the table. ஓகே, திஸ் இஸ் காஃபி கப். உள்ள ஒரு 50 டிகிரி செல்சியஸில் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து மேலே ஆவி பறந்துடும், கரெக்டாக. ஸோ 50 டிகிரி செல்சியஸ் அட்மாஸ்பியரில் வந்து ஒரு லெட்ஸ் சே த ரூம் டெம்பரேச்சர் 33 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இங்கே என்ன நடக்கும், காஃபி வந்து ஹாட்டாக இருக்குது, கரெக்டாக. ஸோ இதுலேருந்து ஹீட் வந்து எதுக்கு போகும், அட்மாஸ்பியருக்கு போயிருமா. ஸோ கேன் ஐ சே ஹீட் இஸ் கிவன் பை தி ஹாட் பாடி. இது கொடுத்தது எதை ரிசீவ் பண்ணிக்கும், ஹீட் இஸ் டேக்கன் பை த கோல்டு பாடி. அட்மாஸ்பியர் கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு, அது அதை எடுத்துக்குது. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட்.
இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் இருக்கு. குட்டி கான்செப்ட் தான். நம்மளோட ஃப்ரிட்ஜ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியுமா? நம்மளோட ஃப்ரிட்ஜ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள் நான் உள்ள வைக்கிறேன்னு வச்சுப்போம். Let me just keep one apple inside the fridge. Okay. ஆப்பிள் வெளியில இருக்கிறப்ப ரூம் டெம்பரேச்சர் லெட்ஸ் சே சம் 33 ஆர் 31 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுப்போம். நான் இதை இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும்? சார் ஆப்பிள் ஜில் ஆயிரும். எப்படி ஜில் ஆக போகுது அப்படின்னா this hot body will give the அதாவது நம்மளோட ஆப்பிள் that will give the heat to the இது ஹீட்டை ரிலீஸ் பண்ணும். இது ஹீட்டை ரிலீஸ் பண்ணும். அது கிட்ட இருக்கிற எல்லா ஹீட்டையும் அது ரிலீஸ் பண்ணிடும். ஆஸ் எ ரிசல்ட் அந்த ஆப்பிள் என்ன ஆகும்? இட் வில் கெட் கோல்ட். ஓகே, திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒன். ஓகே, ஸோ இப்போ படித்த கான்செப்டை வச்சு நவ் வி வில் சால்வ் ஒன் கொஸ்டின். ஓகே, ஸோ 20 gram of water, so let's say mass is equal to 20 gram of water at 80 degrees Celsius. Okay, 20 gram of water at 80 degrees Celsius is mixed with 50 gram iron. Is mixed with 50 gram iron. Let me write mass is equal to 50 gram iron at 10 degrees Celsius. இது வந்து temperature வந்து 10 degrees Celsius. இதோட temperature 80 degrees Celsius. Find the temperature of mixture. நம்ம temperature of mixture கண்டுபிடிக்கணும். They have given you the specific heat of water. This is specific heat of iron. Okay, ரெண்டுமே கொடுத்தாச்சு. So we need to find the final temperature. So இங்க என்ன நடக்குது? We know that heat is given by the or heat is lost by hot body is equal to heat gained by cold body. Okay வா? So இங்க நமக்கு என்ன நடக்கும் இப்ப? So from here I can say Q of water, ஏன்னா வாட்டர் தான் நமக்கு ரொம்ப சூடா இருக்கு 80 degree Celsius. ஓகே, அயன் வந்து சில்லுன்னு இருக்கு 10 degree Celsius. So the Q heat gained by the iron. So இப்படி எழுதிக்கலாம். So from here I can write mc delta T is equal to mc delta T. So from here I can say mass of the water, specific heat of water, mass of the iron, specific heat of iron into change in temperature. So this you know, right? So mc delta T என்ன வரும்? அப்ப mass of the water is 20 into specific heat of the water is 4.2 into change in temperature. So 80 minus ஒரு t வச்சுக்கிறேன், 80 minus t. So this t we need to find. Okay, so is equal to இங்க இன்னொரு mass என்ன இருக்கு? iron வந்து 50 into C of the iron is 0.4 into change in temperature is always positive. So நான் என்ன பண்றேன்? t minus 0 ஆகும். கரெக்டா? ஸோ ரெண்டுமே ஃபார் எக்ஸாம்பிள் 80 டிகிரி செல்சியஸும் 10 டிகிரி செல்சியஸும் மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா இன்பிட்வீன் ஏதோ ஒரு வேல்யூ தான் நமக்கு இங்கே வரப்போகுது. 80லேருந்து 10க்குள்ளே நடுவில் ஏதோ ஒரு வேல்யூ தான் நமக்கு இங்கே வரப்போகுது. ஓகே, திஸ் இஸ் த அண்டர்ஸ்டாண்டிங். சரி, இதுலேருந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா we can just do cancel this one. ஓகே, ஸோ then we can also cancel. ஓகே, இங்கே 2 எழுதிக்கிறேன் into 4.2 into 80 minus t. ஓகே, is equal to 5 4s are 20, so 2 மட்டும் வரும், t வரும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து 8.4 into 80 minus t is equal to 2t. தென் இதுக்கப்புறம் இந்த 2ஐயும் இதையும் இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். சாரி, இட்ஸ் 4.2 into இங்கே எழுதுறேன், இட்ஸ் 4.2 into 80 minus 4.2 into t is equal to t. ஸோ அந்த சைட் போச்சு அப்படின்னா 5.2 into t, இது வந்து 4.2 into 80. So from here I can say 42, இங்கே 52 இருக்கு. So I will get some answer like t which is equal to let me just approximate this to 5. அப்படி பண்ணனா 8 5s are 40, 8 16 வருமா இங்கே? Yes, so 16 into 4 என்ன வரும்? Like somewhere like 4 to 74 வருது. Okay, somewhere I'm getting 74. Check பண்ணுங்க, just check this one.
Okay, so this is going to be our answer. Fine.